ஒரு ஹீரோவுக்கு அல்லது ஒரு 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 ஹீரோயினுக்கு ஒரு சுண்டு விரல்ல ஒரு சின்னதாக அடிபட்டால் கூட அது ஒரு பெரிய செய்தியாக மாற்றி அது செய்தியை ஆக்கி அதுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்து இப்போ வந்து எக்ஸ் வலைதளத்தில் இன்ஸ்டாவிலையும் போட்டு அதை பெரிய பிரபலமாக்கி அந்த திரைப்படத்திற்கு ஒரு ப்ரொமோஷனாக கூட விளம்பரமாக கூட அதை மாற்றிடுவாங்க. அது நடக்கிறது தான். அது அப்போலாம் 90 காலகட்டங்கள்லாம் கதாநாயகியும் ஊட்டி ஏரியில் இந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்ட போது கதாநாயகி தவறி விழுந்து விட அவர் வந்து ஒரு ஆளாக குதித்து அந்த ஏரி தண்ணியில் இத்தனை அடி ஆழத்தில் புகுந்து அவங்கள காப்பாற்றி கரை சேர்த்தி கொண்டு வந்தார். இது எல்லா யூனிட்டும் பார்த்து கைத்தட்டினாங்க. அவர் ரியலில் மட்டும் ஹீரோ கிடையாது, ரியல்லி ஹீரோ அப்படின்ற மாதிரி இந்த பத்திரிகை தகவல்கள்லாம் வரும். அது சம்மந்தமான ஃபோட்டோலாம் வராது. வழக்கு போல் சுவாரஸ்யத்துக்கு அப்போ ஏற்றுவாங்க. அப்போ பிரிண்ட் மீடியா தானே. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ டைரெக்டாக இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நடந்த சம்பவங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி திரைப்பட படப்பிடிப்பில் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விபத்துகள் இருக்குல்ல, அது யார் காரணம், என்ன, குறிப்பாக அந்த குடும்பம் என்ன ஆகும், அதில் இறந்து போனவர்கள் சாமானிய மக்கள், அன்றாட கூலிகள், அவங்க திரும்ப தொழிலாளர்கள், அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பாக எடுக்கிறீங்களா, அவங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம், எந்த அந்த அந்த ஒரு ரிஸ்கான அந்த சீன் எடுக்கும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. ஏன்னா ஒரு ஹீரோவும் ஒரு எடிட்டரும் உட்காந்து எடிட்டிங் டேபிளில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் பெரிய எடிட்டர் அவர். அந்த ஹீரோ அப்படியே என்ன பண்ணாராம், அந்த ஒரு பைக்லேருந்து ஜம்ப் பண்ணுற ஒரு சீன், இந்த ஹீரோ ஜம்ப் பண்ணுற சீன் அப்படி எடிட் பண்ணியிருக்க அப்படியே ஒரு பெரிய ஒரு தீப்பழம்பு அப்படி ஜம்ப் பண்ண உடனே அந்த ஹீரோ அந்த எடிட்டர்கிட்ட சொன்னாராம், சார் அந்த டூப் என்ன அழகாக அந்த பைக்லேருந்து ஜம்ப் பண்ணாமல் பார்த்தீங்களா அப்படின்னு. அவன் தான் ஹீரோ, நீ தான் டூப்பு, இன்னும் 3 வேலையை அவன் தான் செஞ்சுருக்காங்க, அவனை போய் டூப்புன்னு சொல்கிற நீ அப்படின்னு சொன்னாப்லையா. இதுதான் அப்படி பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு அவர்கள் உயிர் முக்கியம், எல்லாருக்கும் உயிர் முக்கியம் தான் அப்படின்னும் பொழுது அவங்கள டூப் வச்சு எடுக்கிற போது இந்த சாமானிய தொழிலாளர்கள், லைட்மேனுங்க, கிரேன் ஆப்ரேட்டருங்க, இந்த கேஸ் பலூனை ஃபில் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் என்ன ஆச்சு, என்ன இவங்கெல்லாம் வந்து மிக முக்கியமாக இந்த 2 நாளைக்கு முன்னாடி கில்லர் படப்பிடிப்பு எஜே சூர்யா இயக்கி தயாரித்து நடிக்கும் படம். முக்கியமான விஷயம் இயக்குற படம் அது. ஏன்னா அவர் இசைன்னு ஒரு படம் எடுத்தார், டைரக்ஷன் பண்ணார். அந்த படத்திற்கு பிறகு அவர் வந்து டைரக்ஷன் பண்ணுறதை விட்டுட்டார். காரணம் என்னன்னா அந்த படம் வந்து அவ்வளோ பெரிய லாஸ் ஆச்சு. அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த படத்தினுடைய கதை இளையராஜாவை சுத்தமாக டேமேஜ் பண்ணி ரகுமானை உயர்த்துறா மாதிரியான கதை. இல்லை, இளையராஜா ரகுமானுக்கான ஒரு மறைமுகமான ஒரு சண்டையைத்தான் அவர் வந்து இந்த திரைப்படத்தில் காமிச்சிருக்காரு. அதை வந்து இளையராஜா அவர்களாக சத்யராஜும் ரகுமான் கேரக்டரில் வந்து எஜே சூர்யாவும் நடிச்சிருப்பாங்க. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு படம் ஓடலை. அப்படின்போது கடனாளி ஆகி இதோட போதும் சாமி, இனிமேல் வந்து படம் தயாரிக்கிறது டைரக்ஷன் பண்ணுறது வேணாம், நமக்கு நடிக்க வாய்ப்பு வருது, நம்ம நடிச்சோமா கையில் காசு வாயில் தோசை, நம்ம வாட்டு இந்த மாதிரி வண்டியை ஓட்டுவோம் அப்படின்னு. ஏன்னால் எஜே சூர்யா மிக சிரமப்பட்டு மிக கஷ்டப்பட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் போராடி இந்த இடத்துக்கு வந்தவர். ரப்பர் செருப்பு போட்டுக்கிட்டு பாண்டி பஜாரில் ஒரு சாதாரண சட்டை போட்டுக்கிட்டு கதை ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி 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 கதை சொல்லும் பொழுது அஜித் அவர்களுடைய கண்ணில் பட்டு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு வாலின்னு ஒரு படத்தை கொடுத்து அந்த படம் பெரிய ஹிட்டாகி அதன் பிறகு வெளியே தெரிஞ்சவர். இந்த படம்லாம் ஓடாதுங்க, விஜயோடைய கேரியரில் இந்த படம் அவருடைய கேரியரை முடிக்கிற படம், இதெல்லாம் விஜய் ரசிகர்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ குஷின்னு ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கினவர் வந்து எஜே சூர்யா. எதுக்கு சொல்கிறேன்னா, இவருடைய வெற்றி சாதாரண வெற்றி கிடையாது. ஏன்னா தென் மாவட்டம் வாசுதேவநல்லூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர்லேருந்து வந்து இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் சினிமாவுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர் அவர். அவருடைய இந்த கில்லர் படப்பிடிப்பு கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி சென்னை பெரம்பூரில் பின்னி மில்ல இந்த படப்பிடிப்பு நடந்திருக்கு. இப்போ இது பின்னி மில் பழைய மில், அது இப்போ இயங்குறது இல்லை. நீங்கள் எந்திரன் படத்தினுடைய சாங்கு, அப்புறம் வந்து போக்கிரி படத்தினுடைய ஃபைட்டு, நிறைய படங்களுக்கு ஃபைட் அங்கே தான் எடுப்பாங்க. ஒரு பழைய மில் அது குறிப்பாக பெரம்பூர் அப்படின்னு நிறைய பேர் வந்து விஜயண்ணா தொகுதி அப்படின்லாம் கூட பேசிகிட்டு இருந்தாங்க வந்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி பெரம்பூரில் எத்தனையோ அந்த பின்னி மில்ல ஷூட் எடுத்திருக்காங்க. பெரம்பூர்ன்ற வார்த்தை எத்தனையோ முறை வந்திருக்குது. ஆனால் இந்த முறை பெரம்பூர் பின்னி மில் அப்படின்னு தொகுதி யாருடைய தொகுதினாங்க. அங்கே என்ன ஆகி போச்சுன்னா, இந்த கேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கேஸ் வந்து பலூனில் ஃபில் பண்ணி அதை வச்சு ஒரு ஸ்டண்ட்டு காட்சி ஒன்று எடுக்க இருந்தாங்க. ஒரு அதிகாலை 5 மணிக்கு எல்லாரும் தொழிலாளர்கள்லாம் வந்துட்டாங்க. வந்து அந்த கேஸை ஃபில் பண்ணும்பொழுது பாதுகாப்பற்ற முறையில் அதை நிரப்பி உள்ளதாக ஒரு தகவல் இருக்கு.
பண்ணும்போது அது வெடிச்சு ஒரு 10 பேருக்கு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு ஒருத்தர் இறந்து போய் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி இருக்குல்ல, அதை பார்க்க சொல்ல கண்ணீர் வடிக்க வச்சுச்சுங்க. அவங்களுக்கு என்ன அதிகபட்சமாக சம்பளம் இருக்கும் போது வந்து ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே இருக்கும். தொடர்ச்சியாக வேலை இருக்குமா? அதுக்கு நல்லா படித்த பையன் அந்த பையன், அந்த தம்பி. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அழறாங்க வந்து, நான் போய் வேலைக்கு போயிட்டு வரேன், ஷூட்டிங்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பையன். ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு 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 தொழிலாக இது இருக்கிறது. நீங்கள் அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் 2 படத்தினுடைய படப்பிடிப்பில், லைக்கா தயாரித்த அந்த இந்தியன் 2 படத்தினுடைய படப்பிடிப்பில் ஒரு கிரேன் சரிஞ்சு விழுந்து அதில் தொழிலாளர்கள் மாட்டிக்கிட்டு 3 பேர் இறந்து போனாங்க. கமலஹாசன் கூட ட்வீட் போட்டிருந்தார், என்னுடைய சினிமா வாழ்க்கையில் நான் களத்தூர் கண்ணம்மா காலத்திலேருந்து நடிச்சுட்டு வரேன், எத்தனையோ படங்களில் நடிச்சிருக்கிறேன், எத்தனையோ ரிஸ்கான ஷாட்டெல்லாம் நடிச்சிருக்கிறேன், எத்தனையோ ரொம்ப ஆபத்தான ஃபைட்லாம் கூட டூப் படாமல் நடிச்சிருக்கிறேன், அப்போதெல்லாம் விபத்து ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு கோர விபத்தை நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப மனசு வருந்துகிறேன், இனிமேல் வந்து எந்த தொழிலாளர்களும் இது மாதிரி ஏற்படக்கூடாது அப்படின்னு. அது கூட என்னங்க போய் அப்படின்னு கேட்டப்போ, இந்த கிரேன் இருக்கும் பாருங்களேன், இந்த கிரேன் மேலே ஒரு சில லைட் மட்டும்தான் கட்ட முடியும். ஆனால் இந்த ஹெவி லைட்ஸ் இருக்குல்ல, அது வந்து இந்த ஒளிப்பதிவாளர்களுக்கு தங்களுக்கு எங்கெல்லாம் லைட்ஸ் வரணும், அவங்க வித்தியாசமாக ஏதாவது எடுக்கணுன்றதுக்காக இந்த லைட் மேனுங்களை இந்த கிரேனில் கட்டுங்க 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 அப்படின்னா, நீங்கள் ஒரு தேர் இருக்குது, அந்த தேர் மேலே இவ்வளோ தான் பாரம் ஏற்றணும், அந்த தேர் மேலே நீங்கள் பாரத்தை ஏற்ற 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 என்ன ஆகும், அச்சு முறிஞ்சு போகும். அப்படிதான் இந்த லைட்டை கட்டி 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 இவங்களுடைய இந்த கலை தாகத்திற்கும் கலை ஆங்கிலுக்கும் இந்த காட்சி சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காகவும், அது என்ன ஏதுன்னே தெரியாம, ஆனால் பார்த்தா பெரிய பெரிய ஒளிப்பதிவாளர்னு சொல்லிப்பாங்க, நான் பேர் குறிப்பிடல, அவன் தொழிலாளி என்ன பண்ணுவாங்க வந்து லைட்மேன் என்ன நீங்கள் கட்டலன்னா அப்படி திட்டுவாங்க, யூனியனில் சொல்லுவாங்க, இவர் ஒத்துழைக்க மாட்டேன்றாருங்க, இவ்வளோ பெரிய படத்துக்கு வந்து இவர் வந்து ஒழுங்காக சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றாருன்னுவாங்கன்ட்டு. நமக்கு என்னங்க வந்தது, 850 ரூபா கூலி கொடுக்குறாங்களா? ஏன்னா அதனுடைய சங்க தலைவர் பேசியிருக்காரு, 850 ரூபா கொடுக்குறாங்களா? வேலையே மாதத்துக்கு ஒரு 5 நாள் கூட கிடைக்காது நமக்கு. பாருங்க, நாம் வந்தோமா, அவங்க எங்கே லைட் கட்ட சொல்கிறாங்களோ கட்டிட்டு போவோம், நமக்கு என்ன வந்ததுன்னு. அப்படி எங்கே கட்ட சொன்னாங்களோ அது மாதிரி கட்டினதுனால அந்த கிரேன் முறிஞ்சு விழுந்து அப்படியாப்பட்ட ஒரு விபத்து நடந்தது. அதனால் படப்பிடிப்பே நிறுத்தினாங்க. அது ஒரு பெரிய இதுவாகவே மாறிச்சுங்க, வந்து ஒரு சாபக்கேடாகவே மாறிச்சு. இந்த கில்லர் படத்தை கூட பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் அந்த ஷூட்டிங்கை தொடங்கியிருக்காங்க. ஒரு ஸ்டண்ட்டு காட்சி ஒன்று எடுத்திருக்காங்க. சூர்யா வந்து காலில் வந்து ஒரு ரோப் கட்டிக்கிட்டு இப்படி குதிக்கிற மாதிரியான ஒரு சீன். அதில் கணுக்காலில் அடிபட்டு இருக்குது. கணுக்காலில் அடிபட்ட உடனே பதறி போயிருக்காங்க, வந்து ஹீரோ இல்லையா, பதறி போயிருக்காங்க. அவருக்கு எடுத்துமே எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க, இதை பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மாதம் ரெஸ்ட்டில் விடுங்க அப்படின்ட்டுக்கிறாங்க. 3 மாதத்து இந்த படத்திற்காக சூர்யா ஒரு ஃபாரின் கார் ஒன்று, விலை மதிப்பு மிக்க ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்காரு. அந்த காரை வச்சுதான் அந்த கதை அப்படின்னு. நான் டைட்டில் பாருங்கள், கில்லர், தீ, கழுகு, இது மாதிரி நெகட்டிவான இந்த தலைப்புகள் இருக்கும்போது அது திரைப்படத்திற்கும் ஒரு நெகட்டிவான விஷயமாக மாறும்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. சரி, இப்போ என்ன நடந்தது, அந்த கேஸ் பலூன் வெளிச்சதனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அது சம்மந்தமான போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மில்லு அந்த இடத்த லொக்கேஷன் கொடுத்தவங்க, அது சம்மந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜர், இப்படிலாம் இது பண்ணியிருக்காங்க. முக்கியமான நபர்கள் யாராவது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்களா அப்படின்னா அது தெரியல வந்து. ஏன்னா இந்த மாதிரி விவகாரங்களில் ஹீரோ லெவலில் இருக்கிறவங்க, இயக்குனர் லெவலில் இருக்கிறவங்க, பெரிய தயாரிப்பாளராக இருக்கிறவங்க எல்லாம் வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. காரணம் என்னன்னா, தங்களுடைய படைபலம், பணபலத்தை வச்சு, அரசியல் செல்வாக்கை வச்சு ஒரு ஹீரோ எப்படி இது பண்ண முடியும்? மாற்றப்படுறது யாருன்னா இவங்க தான். ஏன்னா இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படின்ட்டு ஒவ்வொரு வாட்டியும் இந்த தொழிலாளர்கள் மீது மிகப்பெரிய அளவில் நடத்தப்படுகிற தாக்குதல் கூட சொல்லாங்க வந்து. ஏன்னா அவங்களும் பாவங்க. வந்து ஒரு லைட்மேனோ ஒரு ஸ்டண்ட் நடிகரோ என்ன கொடுத்துட்டு போறீங்க நீங்கள்? வந்து ஒரு குட்டிக்காரனை அடித்து விழற அந்த பெட்டு கூட சரி இருக்காது அவனுக்கு. அது கூட ஒரு தேங்காய் நாரில் போட்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி எவ்வளோ நவீன வசதிகள்லாம் வந்துடுச்சு, இன்றைக்கி எவ்வளோ நவீன கருவிகள்லாம் வந்தாச்சு. ஆனாலும் தொடர்ச்சியாக இந்த சினிமா கலைஞர்கள், இந்த சினிமா தொழிலாளர்கள் மிக முக்கியமாக அப்போ ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரியான ஒரு உயிரிழப்பை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பிகில் படத்தில் எப்படி தான் நடந்தது. சாலி கிராமத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான ஆஸ்பத்திரியில் அந்த நபரை கொண்டு போய் சேர்த்த பொழுது அவர் கடைசி ட்ரீட்மெண்ட்டில் ஒன்றும் முடியாமல் போயிடுச்சு. அந்த சமயத்தில் நேரடியாக நைட்டே போயிட்டு விஜய் அவர்கள் போய் பார்த்துட்டு உதவி பண்ணிட்டு வந்திருக்கார். ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, இவங்க ஸ்டண்ட்டு மாஸ்டர்லாம் நான் சொல்கிறாங்க, இல்லைங்க எல்லா புது எக்யூப்மெண்ட்லாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம்,
ஹாலிவுட்டில் என்ன தரத்தோட அந்த பாதுகாப்பு கவசங்கள்லாம் நாங்கள் வச்சு தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட இல்லைங்க இவங்களுக்கு வேலை கிடைச்சா போதும், இதெல்லாம் கேட்டால் இருக்கிறத வச்சு பாரியா இல்லைன்னா வேற ஆளை வச்சு எடுத்துக்கிறோம். ஏன்னா நீ சினிமா ஷூட்டிங்கிறதுக்கு கம்மியாயிடுச்சுங்க, வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகி போச்சு. சென்னை மாதிரியான நகரங்களில் ஸ்டுடியோக்களே இல்லாமல் போயிடுச்சு. படங்கள் ஓடுறதில்லை, படம் பார்க்க யாரும் வரதில்லை. இந்த தொழிலாளர்களாக ஒரு லைட் மேன் ஆகட்டும், ஒரு மேக்கப் மேன் ஆகட்டும், ஒரு ஸ்டண்ட் கலைஞர் ஆகட்டும், இந்த சினிமா தொழிலாளர்களுக்கு சினிமாவை தவிர வேற எதுவும் தெரியாதுங்க. அவங்களுக்கு அது தெரியாது. அவங்களுக்கு சம்பளம் என்ன அதிகமாக 850 ரூபா இருக்கும், மிஞ்சி போனால் 1000 ரூபாய் இருக்கும். அதுலேயே எத்தனை கமிஷன் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. மாதத்துக்கு எத்தனை நாள் அவங்களுக்கு இருக்கும்? 10 நாள் இருந்தாலே பெரிய விஷயம். 1000 ரூபா வச்சு 10,000 ரூபாய் வச்சுருந்தாங்க குடும்பம் பண்ண முடியும். ஏன்னா பெப்சி படைப்பாளி சங்க ஈகோ பிரச்சனை வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்கல்ல, அதில் எத்தனை தொழிலாளர்கள் தெரியுங்களா மாண்டு போனார்கள்? எத்தனை தொழிலாளர்கள் வருமானம் இல்லாமல். நீங்கள் அவங்கள பிடிச்சி ஒரு பங்கடை வைக்க சொன்னால் வியாபாரம் பண்ண தெரியாதுங்க அவங்களுக்கு. அவங்க காலகாலமாக இதில் பழகி போனவங்க தான் அவங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் அந்த லைட்மேன்கள் எந்தவித சேஃப்டி பெல்ட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய ஹெவி லைட்டை கட்டிக்கிட்டு அது மேலே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு டப்பாவில் வந்து பரோட்டா இட்லிலாம் போட்டு இங்கேருந்து அனுப்புவாங்க. அங்கேயே சாப்பிட்டு கிடக்கணும். இயற்கை உபாதைகள்லாம் வந்ததுன்னா பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா மேலே ஏறிட்டா இறங்க முடியாது. ஒரு ஸ்டண்ட் கலைஞர்கள் உடம்புல தீ வச்சுக்கிட்டு பற்றிக்கிட்டு சொல்யூஷனை தடவிட்டு நடிக்கிற சீன் என்னதான் பாதுகாப்பாக இருந்தாலும் சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார். இவங்களுக்கெல்லாம் யாருங்க பதில் சொல்லுவீங்க? இவங்கெல்லாம் பாவங்க. இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய பாவம். இந்த பாவத்தில் நீங்கள் விழாதீங்க. அவங்களுக்கு ஒன்று பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து, சார் எனக்கு சேஃப்டி பெல்ட் கொடுங்க, எனக்கு வந்து இந்த கோட்டை கொடுங்க அப்படின்னா, அது இருந்தால் தான் நீங்கள் வந்து நடிப்பீங்களோ, அது இருந்தால் தான் ஒர்க் பண்ணுவீங்களோ? எனக்கு ஒரு சினிமாக்காரன் சொன்ன தகவல் இது அப்படின்னு கேட்டவொடனே உங்களுக்கு பக்குன்னு ஆகிடுமா? அதை கேட்கவே கூடாது, முடிவோடு வந்துடுவாங்க. காரணம் என்னன்னா வேலை போயிடும். இவரை வெளியே அமைச்சிட்டு வேற ஒருத்தரை, சார் எனக்கு சேஃப்டி பெல்ட் இல்லை, இடுப்பு கட்ட பெல்ட் கூட வேணாம், நான் வந்து ஒர்க் பண்ணுறேங்க, வேற வழி கிடையாதுங்க, ஏதோ கிடைச்சாவணும் இல்லை. அதெல்லாம் தாண்டி ஹீரோக்களுக்கு மட்டும் மற்ற முக்கியமான கேரக்டருக்கு மட்டும் சின்ன சின்னதாக அடிப்படுது. எல்லாரும் நல்லா இருக்கட்டுங்க, பொதுவாக சொல்கிறேன் நான். இவங்களுக்கு மட்டும் ஏன் கம்மியாக இருக்குது? இவங்களுக்கெல்லாம் ஏன் அந்த அளவுக்கு இதுவாகுதுன்னா, அவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க சாமி. இவங்கெல்லாம் வந்து தொழிலாளர்கள் தானே, இவங்கெல்லாம் அன்றாடங்காட்சிகள் தானே. இவங்கெல்லாம் சம்பளம் வந்து 750 ரூபா 850 ரூபா 1000 ரூபாய் தானே. அதனால் இவங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு 2 நாள் செய்தியாக வரும், 2 யூடியூபர்கள் பேசுவாங்க, வழக்கு பதிவு பண்ணுவாங்க, நஷ்டஈடு கொடுப்பாங்க, இன்சூரன்ஸ் வரும், முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, அடுத்து ஒரு ஆள் வருவாங்க அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி அது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தில் நீங்கள் பங்கெடுக்காதீங்க. அந்த தொழிலாளர்கள் சேஃப்டியான விஷயங்களை பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு வந்து நல்ல தொகை கொடுங்க, நல்ல திருப்தியாக இது பண்ணிட்டு போங்க. ஒரு ஷூட்டிங் வந்து கேமரா வச்சு எதுவுமே எடுக்காமல் அன்றைக்கி கேன்சல் ஆச்சு அப்படின்னா 6 லட்சம் ரூபா நீங்கள் நஷ்டம். எதுவுமே ஒரு ஷாட் கூட எடுக்காமல் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட நான் கேட்டது. இப்போதைக்கு 6 lakhsங்க எடுத்து எண்ணி வச்சிடணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்பொழுது கடைசியில் லைட்மேனுக்கு, கார்பெண்டருக்கு, இந்த தொழிலாளிகளுக்கு 50 ரூபா பிடிச்சிக்கிறியா, 100 ரூபா எடுத்துக்கிறியா, இதை கம்மி பண்ணிக்கிறியான்னு அங்கே போய் பேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் அந்த படம் எப்படி ஓடும்னா ஓஹோன்னு ஓடும். அதனால் இனி வரும் காலங்களில் இந்த சினிமா தொழிலாளர்களுக்கு ஆபத்தில்லாத, அவர்கள் உயிரையும் உயிராக மதித்து ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை தயவு செய்து பண்ணுங்க. இதை சிஎம் கிட்ட கூட நீங்கள் ஒரு கோரிக்கையாக கூட வைக்கலாம் தொழிலாளர்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.